இன்னைக்கு ரிலீஸ் ஆன 12th ரிசல்ட் அண்ட் அதோட அனாலிசிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டீடைல்ஸ் எல்லாம் நான் கவனிச்சேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அடுத்த 11th-க்கோ 12th-க்கோ வர ஒரு ஸ்டூடெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா, இதெல்லாம் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாம் முடிச்ச 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த டேட்டா உங்களுக்கு புரியுது அப்படின்னா காலேஜ் போனீங்கன்னா உங்களால இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்படி என்ன டேட்டா நான் கண்டுபிடிச்சேன், அதை ஷேர் பண்றதுக்கு தான் நான் யாழினியன் சார் இந்த வீடியோ உங்களுக்காக பேசுறேன். முதல் விஷயம், இந்த எக்ஸாமை எழுதின நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7,60,000 பேர். எக்ஸாக்டா சொல்லணும்னா 7,60,606 பேர் இந்த எக்ஸாமை இந்த வருஷம் நம்ம 2024ல அட்டன் பண்ணியிருக்கோம். அதுல எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? 7,19,196. கிட்டத்தட்ட 40,000 பேர் ஃபெயில். ஐ மீன் லைக் அஃப்கோர்ஸ் இவ்வளவு பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னு பார்க்கலாம். அதே நேரத்துல கிட்டத்தட்ட 40,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஏன்? அப்போ என்ன கிடைச்சிருந்தா இவங்களாலையும் பாஸ் ஆயிருக்க முடியும்? அததான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். சரி, எத்தனை பேர் இதுல சென்டம் எடுத்தாங்க? 22,957 பேர். உங்களால நம்ப முடியுதா? 7,60,000 பேர் இந்த எக்ஸாமை எழுதி அதுல வெறும் 22,957 பேரால மட்டும்தான் இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து சென்டம் எடுக்க முடிஞ்சிருக்கு. எங்க நம்ம எல்லாம் மிஸ் பண்றோம்? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஏன் சென்டம் எடுத்தா மட்டும்தான் படிச்சதா அர்த்தமா சார் அப்படின்னா இல்ல, அதெல்லாம் எனக்கு புரியுது. 98 நல்ல மார்க் தான், 95 நல்ல மார்க் தான், 90 நல்ல மார்க் தான், 85+ கூட இட்ஸ் அ குட் மார்க் தான். எல்லாமே நல்ல மார்க் தான். பிரச்சனை என்னன்னா, ஏன் ஒரு 98 எடுக்கிற ஸ்டூடெண்ட் 100 மிஸ் பண்ணாங்க? ஏதோ ஒரு குட்டி தப்பு நடந்ததுல, அதை சரி பண்ண முடியுமா? முடியும்னா அதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. முடியவே முடியாது அவ்வளவுதான் அப்படின்னா ஓகே, ஐ எம் ஆல் ஃபார் இட். ஆனா முடியும்னா ட்ரை பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்போம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட நம்பர் ஆஃப் சென்டம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த வருஷம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயரை விட இந்த இயர், ஓகே, 2023 விட 2024ல நம்பர் ஆஃப் சென்டம் 6,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம் சார். உங்களுக்கே தெரியும் பிசிக்ஸ் இந்த வாட்டி எந்த அளவுக்கு கஷ்டமா கேட்டாங்கன்னு. நீங்க எல்லாமே அதுக்கு வீடியோ போட்டீங்கல்ல சார். எந்த இம்பார்ட்டன்ட்டுமே வரல, நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க. எல்லாமே கரெக்ட். ஓகே, ஸோ வெறும் அவுட் ஆஃப் வாட் த ப்ராப்ளம் இஸ் 7,60,000 பேர்ல 633 பேர் தான் சென்டம் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த 633 பேரால எப்படி முடிஞ்சது? அவங்க ஏதோ ஒண்ணு சரியா செஞ்சாங்கல்ல. அவங்க சரியா செஞ்சத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி உங்களை இப்பையில இருந்தே உங்களை படிக்க சொன்னா உன்னால அது முடியும்ல. இந்த 633 இருக்குல்ல, இது அடுத்த வருஷம் ஏன் 6,000 மாறக்கூடாது? ஏன் 60,000 மாறக்கூடாது? மாத்த முடியும், நம்ம இப்பவே ஆரம்பிச்சா. கெமிஸ்ட்ரியும் அப்படிதான். வெறும் 471. இத நம்ம 10ஆல 100ஆல அடுத்த வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணி நம்பர்ஸா வர முடியும். ஓகே, என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு? ஓகே, வாட் ஷுட் ஐ டு? என்னெல்லாம் தப்பா போனதுனால முதல்ல இது நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 11th and 12th நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பேசிக்ஸ்ல இருந்து படிக்கணும். இந்த பேசிக்ஸ்ல இருந்து படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா தெரியாது. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியுமா? தெரியாது. ஓகே, ஸோ லைக் இப்போ pH வேல்யூ வந்து 7க்கு மேல இருந்தா என்ன, 7க்கு கீழே இருந்தா என்ன, எது ஆசிட் எது பேஸ், எல்லாராலையுமே சிம்பிள் சார், அது ஈஸியா சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் நினைக்கலாம். இன்னொருத்தருக்கு அது கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது பேசிக். ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேல இது எப்படி நான் போய் டவுட் கேட்கறதுன்னு கூச்சப்பட்டே நம்ம விட்டுறோம். 11th 12th வரும்போது இது கூட உனக்கு தெரியாதான்னு யாரோ கேட்டுருவாங்களான்ட்டு. நான் என்ன சொல்றேன், எங்க யார் உனக்கு அப்படி நீ ஒரு டவுட் கேட்டா சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்த தேடி கண்டுபிடி. பேசிக்ஸ்ல இருந்து படி. இப்பையில இருந்தே ஒரு ஷெட்யூல் பில்ட் பண்ணு. என்ன செய்ய போற? நீயாவே முயற்சி பண்ணி ஒரு ஷெட்யூல் பில்ட் பண்ண போற. முடியலன்னா நாங்க தரோம், உன்னால முடியலன்னா நாங்க தரோம். ஆனா நீ இறங்கி ட்ரை பண்ணு. 2 வாட்டி ஷெட்யூல் போட ட்ரை பண்ணி சொதப்பச்சுன்னா 3ஆவது வாட்டி எப்படி ஷெட்யூல் போடக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். புரியுதா? யூ அக்வயர் நாலேஜ் ஒன்லி பை மேக்கிங் மிஸ்டேக்ஸ். இப்ப மிஸ்டேக் நீ எங்க பண்ண போறன்றதான் விஷயம். போய் பப்ளிக் எக்ஸாம்ல உட்காந்து அன்னைக்கு தேதியில தப்பு பண்ண போறியா, இல்ல எல்லா தப்பையும் பப்ளிக் எக்ஸாம் முன்னாடியே முடிச்சுட்டு எப்படி சரியா பண்ணணும்ன்றத தெரிஞ்சு மட்டும் எக்ஸாமுக்கு போக போறியா?
உன்கிட்ட வாழ்க்கையில இருக்கிற முடிவு இதுதான். உன்னால 2 விஷயம் செய்ய முடியும். ஒண்ணு, தப்ப போய் பண்ணக்கூடாது அன்னைக்கு பண்ணணும், இல்ல முன்னாடியே பண்ணிட்டு எப்படியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்ற நாலேஜோட எக்ஸாம்ல போய் உட்காரணும். சோ தட் யூ won't மேக் அ மிஸ்டேக். ஓகே, நீ எதை செய்ய போற அதை முடிவு பண்ணிக்கோ. பேசிக்ஸ்ல இருந்து படிக்கலாம், ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கலாம். இப்போ பேசிக்ஸ்ல இருந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஹெல்ப் தேவைப்படும்ன்றத நான் சொல்றது உண்மைதான். நம்ம நினைப்போம் எல்லாமே நம்ம தனியா பண்ணுவோம் அப்படின்ட்டு, அதுல தப்பும் இல்லை. அஃப்கோர்ஸ் லைக் லெட்ஸ் சே 95% ஆஃப் எவ்ரிதிங் நீ தனியா பண்ணு. ஆனா கண்டிப்பா 5% ஆவது எங்கேயோ ஒரு ஹெல்ப் தேவைப்படும். அப்படி உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யூ கெட் இட். உன் வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல டியூஷன் சென்டர் இருக்கா, போ டியூஷன் சென்டர்ல சேரு. அப்பா அம்மா கிட்ட பேசு. why you tell them why this tuition is very important for you, go and join the tuition. ஓகே, உன் வீட்டுல அண்ணா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவங்களால உனக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ண முடியும். சார், என் அம்மாவே எனக்கு சூப்பரா படிப்ப சொல்லி தருவாங்க, அவங்க சூப்பரா படிச்சிருக்காங்க, என்ன படிக்க வைப்பாங்க அப்படின்னா நீ வீட்டிலே படி, தப்பில்லை. பட் டு யூ ஹாவ் தட் ஹெல்ப்? ஏதாவது ஒரு சிக்கல் வருதுன்னா சொல்லி தருவாங்களா? இது எதுவுமே கிடைக்காதுன்னா 100 ஒரு ஆப்ஷனா நீ வா. சரி, ஐம் டெல்லிங் இட் வெரி ஃபேர். இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா யூ கம் டு 100 as an ஆப்ஷன். ஓகே, ஏன்னா இங்க இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் ஏற்கனவே நடத்துறேன். லைக் நான் ஸ்டூடெண்டா இருக்க பார்த்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும், அது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடாதுன்ற அந்த மெயின் ரூல் ஒன்று வச்சுதான் வந்து 100 ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தட் இஸ் how we operate, that's how we want to help you. ஓகே, அப்போ பெஸ்ட் என்ன தெரியுமா, ஒரு பிளான் போட்டு படிக்கணும் அப்படின்னா வீக்லி பிளான்ஸ் இருக்கணும். இன்னொன்னு, எப்பயுமே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், நீ ஒரு 550 பிளஸ் எடுத்தா போதும்னு நினைச்சனா 500 தான் வரும். 500 எடுத்தா போதும்னு நினைச்சனா 450 தான் வரும். நீ ஒரு 575 எய்ம் பண்ணாதான் அந்த 550 கிடைக்கும். ஓகே, உனக்கு 570 வேணா அப்ப நீ 600 600க்கு எய்ம் பண்ணும், அப்பதான் கிடைக்கும். இது ஒரு விஷயம், இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்க. ரெண்டாவது, த சீக்ரெட் அபவுட் ஹார்ட் ஒர்க். ஓகே, நீ டெய்லியுமே இன்னையில இருந்து ஒரு 4 hours படிக்கிற, இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஒரு 250 டேஸுக்கு படிக்கிற. ஸோ 4 hours into 250, உன்னால 600 out of 600 எடுக்க முடியும். இல்லைன்னா ஓகே, ஒரு நாளைக்கு நான் 6 hours படிக்கிறேன், ஆனா எனக்கு இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண பிடிக்கல. 6 hours கூட என்னால படிக்க முடியும், ஆனா இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். லாஸ்ட் 200 டேஸ் மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்பவும் உன்னால 600 எடுக்க முடியும். சார், நான் கடைசி ஒரு 100 டேஸ்ல படிச்சு 600 எடுக்க முடியுமா? கடைசி 3 மாசம் உயிரை கொடுத்து நான் படிக்கிறேன், 600 எடுக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, அப்ப நீ ஒரு நாளைக்கு 18 ஹவர்ஸ்ல இருந்து 20 hours படிக்கணும். அப்ப நான் எங்க இருந்து சாப்பிடுறது, தூங்குறது, பல்லு விளக்குறது, இதெல்லாம் நான் எங்க பண்றது? ஸ்கூலுக்கு போய் வரதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுமே, தூங்கணுமே. புரியுது இல்ல? நீ இன்னையில இருந்தே உழைக்க ஆரம்பிச்சா ஒரு அளவுக்கு ஒரு 4 hours ஒரு நாளைக்கு படிக்கிறேன்னா கூட அட் த எண்ட் ஆஃப் 250 days you could get 600. அப்போ இந்த உழைப்போட ரகசியத்தை புரிஞ்சுக்கும். உனக்கு ஒரு பலன் வேணும், நீ வெற்றி அடையணும்னா அதுல முக்கியமான விஷயம் என்னது? கன்சிஸ்டன்சி. டெய்லியுமே தொடர்ந்து கண்டினியூஸா உழைச்சிட்டே இருக்கணும். அப்போ ஒரு வீக்லி ஷெட்யூல் பில்ட் பண்ணு. டே 1 நான் ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா நீ என்ன தெரியுமா செய்யணும்? டே 3 வந்து அதுல நீட் கொஸ்டின் எப்படி இருக்கும், ஜேஇ கொஸ்டின் எப்படி இருக்கும், ஓகே, நீட் எப்படி இருக்கும், ஜேஇ எப்படி இருக்கும், கிரியேட்டிவ் கொஸ்டின் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து டே 3லே போட்டு பார்க்கணும். இப்ப இதெல்லாம் போட்டு பார்த்தா தெரியாது, ஆன்சர் வராது. அப்ப மீதி இருக்கிற 2 நாள் அது எப்படி பண்றதுன்னு திரும்ப கத்துக்கணும். படிச்ச விஷயத்த 2வது வாட்டி படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு முதல்ல ஒன்ன நீயே கேள்வி கேட்டுக்கணும். 3rd டேல நீ ஒன்ன நீயே கேள்வி கேட்டுக்கணும். இப்படி ஒரு ஷெட்யூல் நீ பில்ட் பண்ணு. ஓகே, நம்ம 100 லேர்னிங்ல, நம்ம 100 லேர்னிங் 12th பேட்ச்ல இப்ப படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு நாங்க சொல்றதா தான், 11th இருந்து கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு இப்படிதான் நாங்க படிக்க வைக்க முயற்சி பண்றோம், இப்படிதான் படிக்க வைக்கிறோம். சரியா? சோ நீயும் அதே மாதிரி ட்ரை பண்ணு. எதையுமே மெமரைஸ் பண்ணாத, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ்ல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படி. ஓகே, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா, ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நாங்க பேட்ச் 2 ஆரம்பிக்கவும் ரெடி. ஓகே, ஃபார் கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 11th பேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஓகே, சோ சார் நான் இப்பதான் 12th போறேன் அண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் 100 லேர்னிங் நியூ பேட்ச்ல நான் சேரணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணு. ஐ வாண்ட் டு ஜாயின் இன் 100 லேர்னிங்ஸ் நியூ பேட்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. உங்க எல்லாருக்குமே அந்த பேட்ச்ல சேர்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு நான் சொல்றேன். பட் பி வெரி கிளியர் ஆன் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. ஓகே, அண்ட் கமெண்ட் மிஷன் சென்டம் 2025. என்ன கமெண்ட் பண்ண போறீங்க? மிஷன் சென்டம் 2025 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சென்டம் எடுக்க ரெடியா இருக்கிற எல்லாம் நான் சொன்னதெல்லாம் கரெக்ட்னு ஃபீல் பண்றேன் எல்லாருமே. அண்ட் okay, if you want to join 100s new batch na 100s new batch new 12th batch nu comment பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க அப்ளிகேஷன் கமெண்ட் லிங்கா தரோம். சரியா?
Goodbye, and I am signing off from Yarnian.